தயவு செஞ்சு சொல்கிறேன், வெளிநாட்டில் சம்பாதிக்க நீங்கள் இருக்கிற காசெல்லாம் பிள்ளைகள்கிட்ட கொடுத்துட்டு கடைசி காலத்தில் பிள்ளைகளை எதிர்பார்த்து இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை நாசமாக தான் போகும். பிள்ளைகளை மட்டும் எதிர்பார்க்காதீங்க. உங்கள் கையில் காசை வச்சுக்கிறங்க கடைசி வரைக்கும். அப்போ தான் உங்களுக்கு மரியாதை இருக்கும், உங்கள் வாழ்க்கையும் சந்தோஷமாக இருக்கும். 25-30 வருஷம் கம்பி கட்டி சம்பாரித்த மனுஷனுக்கு நடந்தது தான் இந்த கதை. அவருக்கு 2 பையன் படிக்க வைக்கிறாரு. ஒரு பையன் நல்லா படிக்கிறான், ஒரு பையன் படிக்கலை, தருதலை. ஒரு பையன் படித்து செட்டில் ஆகிடுறான். இந்த ஆள் கஷ்டப்பட்டு ஏதோ அந்த பேலுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பணத்தை அனுப்பி இதை பண்ணு அதை பண்ணு தொழிலுங்கிறாரு. எல்லாத்துலேயும் நட்டம். கடைசியாக அவருக்கு 60 வயசாகிடுது. முடிச்சுக்கிட்டு போகிறப்ப ஏதோ கொஞ்சம் காசு கொண்டுக்கிட்டு போகிறாரு. அந்த காசை கணவன் மனைவி 2 பேரும் பேசி, ஒரு பிள்ளை நல்லாயிட்டான், ஒரு பிள்ளை கஷ்டப்படுறானே, அவனுக்கும் ஒரு குழந்தை இருக்கே அப்படின்னு அந்த காசை கொடுத்து ஏதாவது தொழில் பண்ணி பிழைச்சிக்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த காசை வாங்கிட்டு போய் தொழில் ஆரம்பித்து மேற்கொண்ட கடனும் வாங்கி போட்டு அந்த பிள்ளை தொழில் ஆரம்பிக்குது. அந்த தொழிலும் நட்டம்தான். கடன்காரங்கெல்லாம் விரட்டுறாங்க. இவனுக்கு எவனும் கடனும் கொடுக்க மாட்டாங்கிறான். அப்பங்கார்ட்ட வந்து சொல்கிறான், எனக்கு எவனும் கடன் கொடுக்க மாட்டாங்கிறான், கடன் வாங்கி விட்டேன்ப்பா, எங்கேயாவது கடன் வாங்கி கொடுங்க அப்படின்னு அவன் சொல்கிறான். நான் கடன் யார்கிட்டையும் வாங்க முடியாது, கொடுத்த காசுக்குள்ளே பண்ண வேண்டியது தானே, நீ எதுக்கு நீ போய் கடன் வாங்கி பண்ணின அப்படின்னு வப்பன் பேசுகிறான். அப்போ சொல்கிறான், நான் நிம்மதியாக இருந்தேன், நீ கொண்டாந்து அந்த காசை கொடுத்தா எனக்கு கடன்காரன் ஆக்கிட்ட அப்படின்னு மாவனும் மருமகளும் ஒரே சண்டை. அட பாய் மோனா, அவ்வளோது சம்பாரித்து உனக்கு பண்ணியிருக்கிறேன், நன்றி இல்லையா, விசுவாசம் இல்லையா, கடைசியாக ஏமலையே தப்பு சொல்கிறியாடா அப்படின்னு சொன்னோடனே, என்ன நீ சம்பாரித்து கொடுத்த, உனக்கும் அம்மாவுக்கும் இன்றைக்கி நான் சோறு போட்டுக்கிட்டு இருக்கேன், நான் சோறு போடலைன்னா உனக்கு என்ன ஆகும், உன் கதி என்ன ஆகும் அப்படின்னு சண்டை. இப்படி பேசிக்கிட்டு இருக்கையில் அம்மாக்காரி வந்து, என்னடா அவ்வளோ சம்பாரித்து கொடுத்தவனை எதிர்த்து பேசுகிறியே அப்படின்னு மகனை அடிக்க, மருமக போய் மாமியால் அடித்து, என் புருஷனை அடித்த வரைக்கும் நீங்கள் 2 பேரும் இங்கே இருக்கக்கூடாது, போய் உன் பெரியம்மா வீட்டில் சாப்பிடுன்னு பிடிச்சி வெளியில் விரட்டி விட்டாங்க. பெரியம்மானுக்கு ஃபோன் பண்ணால், நீ சின்னம்மாவனுக்கு தான் செஞ்ச, எனக்கு என்ன பண்ணேன்னு அவனும் கையை விரிச்சிட்றான். பாருங்கள், இத்தனை வருஷம் சம்பாரித்து கொடுத்து எல்லாத்தையும் கொடுத்துட்டு பிள்ளைகளை எதிர்பார்த்து மட்டும் எப்போதும் இருக்காதியா. ஏன்னா பிள்ளைகளுக்கு அப்பா அம்மா மேலே பாசம் இருக்காது. ஆனால் அப்பா அம்மா இருக்கிறதெல்லாம் கொடுத்துவிட்டு பிள்ளைய எதிர்பார்த்து நிற்கிறது தான் அப்பா அம்மா. சம்பாதிக்கிறப்பவே உங்களுக்குன்னு ஏதாவது வச்சுக்கிட்டு கடைசி காலத்தில் நிம்மதியாக இருக்கணும்னா சம்பாதிக்கிற பணத்தில் நீங்கள் பணம் உங்களுக்குன்னு இருக்கணும். இல்லைன்னா இந்த மாதிரி தான் நிறைய இடத்துல நடக்குது. பிள்ளைன்னு அதிக பாசத்தை வச்சு அந்த பிள்ளைகளுக்கு கொடுத்துட்டு, பிள்ளைகளுக்கு வந்து நம்ம மேலே பாசம் இருக்கான்னு முதல்ல தெரிஞ்சுக்கணுங்க. இந்த காலத்தில் ரொம்ப கஷ்டம். இருக்கிறதெல்லாம் கொடுத்துட்டு இந்த பிள்ளைகள்கிட்ட எதிர்பார்த்து நினைச்சுக்கிறோங்க. மகனுக்கிட்டையும் நமக்கு மரியாதை இருக்காது, மருமகளுக்கிட்டையும் மரியாதை இருக்காது. உங்கள்கிட்ட எதுவும் இருந்தால் தான் உங்களை தேடி 4 பேர் வருவாங்க. இவர் பட்ட கஷ்டம், இவர் சிந்தின ரத்தம் எல்லாமே வேஸ்ட்டு.